அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஈத் முபாரக். நிறைய வேலை இருந்ததால் 2-3 நாளாக செல்ஃபோன் டச் பண்ணவே டைம் இல்லை. என்னோடய வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், 2-3 நாளாக நான் வீடியோ கூட அப்லோட் பண்ணல, அவ்வளோ வேலை இருந்துச்சு. உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலி எல்லாருக்கும் மெம்பர்ஸ் இருக்கிற எல்லாருக்கும் என்னோடய சார்பாக ஈத் முபாரக் சொன்னேன்னு சொல்லுங்கள். இன்ஷால்லா துவா செய்யுங்க, என்னையும் உங்களோட துவாவில் சேர்த்துக்கோங்க. அல்லாஹ்வின் திருப்பெயர்கள் அளிக்கும் பலன்களில் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அல்லாஹ்வின் 99 திருப்பெயர்களில் ஒரு திருப்பெயரான அத்தாஹிர். அது வந்து ஜாஹிர், லாஹிர்னு ஓதக்கூடாது. லாஹிர்னு ஓதுனா அர்த்தம் மாறிடும். அர்த்தம் மாறினா நம்ம என்ன இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்டா தானே யாராவது ஒரு நபரோ ஒரு ஆளோ வராங்க நம்ம பக்கத்தில். இங்கே வாடான்னு கூப்பிடாம நீ போடான்னு கூப்பிட்டா அவங்க நம்ம பக்கத்தில் வருவாங்களா, அதே தான் சேம். நான் வந்து தமிழில் விளக்கம் சொன்னேன், இதே மாதிரி அரபில் ஜாஹிர். நீங்கள் வந்து அரபில் மக்கா இமாமுக்கு தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா, எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அவங்க வந்து கொஞ்சம் ஜெட் சவுண்டு கொஞ்சம் டி சவுண்ட் மாதிரி ஓதுவாங்க. ஜாஹிர்னு ஓதலாம், அவ்வளோதானே தவிர அவங்கெல்லாம் லாஹிர்லாம் ஓத மாட்டாங்க. நீங்கள் வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஜாஹிர்னு ஓதுறது தான். ஜாஹிர் மீன்ஸ் வெளிப்படையானவன். ஜாஹிர் அப்படின்னா வெளிப்படையானது, அந்த மாதிரி அர்த்தம். அதற்கான பலன் அப்போ தான் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். யா ஜாஹிர்னு ஓதலாம். வெளியே வியாபித்துள்ளவன். ஜலாலி 1106. கண்ணொலி பெற கண்ணொலி மங்கியவர்கள் இதனை இஷ்ராக் தொழுகைக்கு பின் 500 தடவை ஓதின் கண்கள் ஒளி எய்த பெறுவர். இஷ்ராக்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஃபஜர் தொழுதுக்கு அப்புறமா சூரியன் வந்து ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு நம்ம தொழுகை தான் இஷ்ராக் தொழுகை. அதற்கப்புறமா 500 தடவை ஓதுனா கண்களோட ஒளி, அதாவது கண் போயிடுச்சு, கண் பார்வை மங்கிடுச்சு, கண் சுத்தமாக தெரியல, இந்த மாதிரி யார்கள்லாம் இன்ஷால்லாம் ஓதிட்டு வந்து அதே பலன்கள் கிடைக்கும். 500 தடவை ஓத சொல்லியிருக்காங்க. எவ்வளவு நாட்கள் அப்படின்னு சொல்லப்படாத பட்சத்தில் நம்மளால் எவ்வளோ நாள் முடியுதோ அவ்வளோ நாள் ஓதிட்டு வர்றது இன்ஷால்லா பலனளிக்கும். மக்கள் அன்பு செலுத்த. ஒருவன் கண்களுக்கு சுருமா போடும்போது இதனை 11 தடவை ஓதிக்கொள்ளின் மக்கள் அவன் மீது அன்பு செலுத்துவர். சுருமா போடுறோம் இல்லையா, பேசிக்காகவே நம்ம போடுவோம். நிறைய பேர் வந்து இப்போ போடுறதில்ல, பவுடர் சுருமா நிறைய வந்துச்சு. இருந்தாலும் சுருமா போடும்போது எந்த மாதிரியான சுருமா ஸ்ட்ரோக் வருதுல்ல, அதுவாக இருந்தாலும் சரி, காஜல் கிடையாது, சுருமா குப்பி சுருமாவாக இருந்தாலும் சரி, கல் சுருமாவாக இருந்தாலும் சரி, நம்ம அந்த தடவும் போது இன்ஷா அல்லாஹ் நம்ம ஓதலாம். 11 தடவை ஓத சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் 11 தடவை ஓதுங்க, மக்கள் அன்பு செலுத்துவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இறைஞ்சுதல் ஏற்றுக்கொள்ளப்பட. ஒருவன் இவ்விதம் ஓதிய பின் அவனுடைய இறைஞ்சுதல் ஏற்றுக்கொள்ளப்படும். சுப்ஹானல்லாஹ், இவ்வளோ பெரிய விஷயம். சுருமா போடுறது சுன்னத்து, அதனால கண்ணுக்கு நிறைய நல்லது இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சுருமா போடும்போது அல்லாஹ்வோட இந்த திருப்பேரை 11 முறைகள் ஓதிட்டு அதுக்கப்புறமா துவா செஞ்சோன்னா அல்லாஹ் நாடுனா நம்மளோட துவா ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்ஷா அல்லாஹ் செஞ்சுட்டு வாங்க. இது ஒன்றும் அவ்வளோ பெரிய அமல் இல்லை, அவ்வளோ ஓதலும் இல்லை. 11 முறைகள் ஒரு அற்பம் அப்படின்றது மீன்ஸ் கொஞ்சோண்டு தான், அது அவ்வளோ அற்ப கணக்கு தான். இன்ஷால்லா நம்ம எல்லாரும் வந்து ஓதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. மறைவான ஆன்மீக விஷயங்களை அறிய. எனக்கு ஆன்மீக விஷயங்கள்ல அவ்வளோவா தெரியலன்னா கூட மறைவான விஷயங்கள் தெரிஞ்சால் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எனக்கு ஆன்மீக விஷயங்கள் தெரியணும். ஆன்மீகம்னா அல்லாவோட பாதையில் இதுக்கு என்னென்ன நன்மைகளாக இருந்தாலும் சரி, இல்லை அல்லாவோட பாதைகளில் எனக்கு நிறைய தேவைப்படுது அப்படின்னாலும் சரி, இன்ஷா அல்லாஹ் வந்து நம்ம வந்து இது அதிகமாக ஓதிட்டு வரலாம். அதிகம் அப்படின்னு ஓத முடியாத பட்சத்தில் ஒரு நாள், ஏதாவது ஒரு நாள் இதோட அப்ஜத் கணக்குப்படி 1106 முறைகள் ஓதி வந்தாலும் இன்ஷால்லா அல்லாஹ் நாடுனா அதே பலன் கிடைக்கும். புயல், மழை ஆகியவற்றின் தீமைகளிலிருந்து காவல் பெற இதனை அதிகமாக ஓதி வர வேண்டும். புயல், மழை இருக்கிற நாட்களில் இதனை அதிகமாக ஓதிட்டு வர்றது இன்ஷால்லா அல்லாஹ் நாடுனா அதே பலனை கொடுக்கும். இன்ஷால்லா அதிகமாக ஓதிட்டு வாங்க. வீடு காக்க பெற இதனை வீட்டு சுவரில் எழுதி வைப்பேன். அது துன்பம், துயரம், அபாயம், விபத்து ஆகியவற்றிலிருந்து இறையருளால் காக்க பெறும். வீட்டு சவரில் எழுதி வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து இது இந்த ஹதீஸில் இல்லை, இது அந்த ஹதீஸில் இல்லை, அப்படி இப்படின்னு சொல்வீங்க. அந்த சைட் நான் போகல, அதை பற்றிலாம் நான் ஆர்கியூ பண்ணுறதுக்காக வரல. ஒரு சின்னதாக உலகத்தை பற்றின ஒரு விஷயமே நான் வந்து சொல்கிறேன், அதை கூட நீங்கள் வந்து ஒப்பிட்டு பாருங்கள். நிறைய வீட்டில் நம்ம வந்து பார்த்துப்போம், விளம்பரம் செய்யாதே, சுவரொட்டி ஒட்டாதே, இந்த மாதிரி பிளா பிளா இந்த மாதிரிலாம் எழுதி வச்சுருப்பாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அது வந்து
ஒரு விஷயம், அந்த விஷயம் வந்து அசர் ஆகுதுன்னு சொல்லி ஊரில் சொல்லுவாங்க. அது மீன்ஸ் அதை போட்டால் அது ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் வந்து ப்ரப்போசல் மாதிரி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அப்ளை ஆகுது. நீங்கள் இது பண்ணாதப்பான்னு சொன்னால் அது வந்து அவங்க ஆப்போனண்ட்டில் இருக்கிறவங்க பண்ண மாட்டுறாங்க, அந்த விஷயம் ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படின்னா, துனியாலே வந்து விளம்பரம் ஒட்டாதீர்கள், சுவரொட்டி ஒட்டாதீர்கள் அப்படின்னா அந்த சுவரில் வந்து மோஸ்ட்லி யாரும் வந்து அப்படி செஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. துனியாவோட விஷயத்துக்கே எப்படின்னா, அல்லாஹோட தீர்ப்பு தானே, அதுவும் பெயிண்ட்டை வச்சுலாம் எழுத சொல்கிறது இல்லைல்ல, கை வச்சு தானே எழுத சொல்கிறாங்க. நீங்கள் எழுதுனீங்கன்னா அல்லாஹ் ஏன் அந்த பலனை கொடுக்க மாட்டேன், நீங்கள் அந்த பிலீவ் பண்ணுறதில்ல. துனியாவோட வார்த்தைகளுக்கு பிலீவ் பண்ணுற நாம் எதுக்கு அல்லாஹோட வார்த்தைகளுக்கு பிலீவ் பண்ணுறதில்ல? இது மட்டும் தான் என்னோடய கொஷின். கரெக்டாக தப்பா இது மட்டும் நீங்கள் வந்து பதில் சொல்லுங்கள். மற்றபடி சண்டைகள் போடுறது இதெல்லாம் வேலிடான ஹதீஸில் இல்லை, இப்படி இப்படி பிளாப்லா அதை பற்றிலாம் நான் பேசுகிறதுக்கு வரலை. இதை மட்டும் வந்து நீங்கள் பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் சுவரில் எழுதி வைங்க, அல்லாஹ் வந்து காத்தருள் புரிவான் இன்ஷா அல்லாஹ். எல்லாத்துலேருந்தும் துன்பம் துயரம் வீட்டு வெளி சுவரில் எழுதி ஒட்டினாலே நமக்குள்ளே இருக்கிற துன்பம் துயரமும் போகுது. அப்படின்ற பட்சத்தில் எழுதலாம் இல்லையா? இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கலன்னா எழுத வேண்டாம். இது வந்து ஒரு ஃபோர்ஸ் கிடையாது, நீங்கள் எழுதி தான் ஆகணும்னு சொல்லி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் தாராளமாக செய்யலாம். எவ்வளோ முறைகள்னு சொல்லப்படலை. நல்ல முறையில் குளித்து முடித்து ஒலு பண்ணிவிட்டு சுத்தமாக இருக்கும்போது 2 ரக்காத் தொழுதுக்கோங்க, அது உங்கள் விருப்பம். சலாத்துல் ஹாஜத் வந்து எப்போ வேணாலும் தொழுகலாம். இப்போ தான் நான் தொழுகினேன், ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி தான் தொழுகினேன், ஆனால் எனக்கு தோணுது சலாத்துல் ஹாஜத் தொழுக சொல்லி அப்படின்னா தாராளமாக 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கூட சலாத்துல் ஹாஜத் தொழுகலாம். அதில் ஒன்றும் தப்படையாது. சலாத்துல் ஹாஜத் தொழுதுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து வீட்டு செவத்தில் எழுதுங்க. ஒரு முறை ஓதுனாலே போதுமானது. நல்லா தருதுகள்லாம் ஓதிட்டது, செலவாத்துகள்லாம் ஓதிட்டு கூட நீங்கள் வந்து தாராளமாக செய்யலாம். 4 பக்க செவர்லேயும் ஓதலாம். கீழே வந்து கீழேயும் நம்ம பூமியிலேருந்து கீழே இருந்து வர ஆபத்துகள்லாம் வராமல் இருக்கிறதுக்காக கீழேயும் நம்ம வந்து எழுதி வைக்கலாம். மேலே எழுத முடியாது இல்லையா, அதனால் அந்த மேலே மட்டும் ஓதி ப்ளோ பண்ணுறது இன்ஷா அல்லாஹ் எல்லா நாளும் அதே பலனை கொடுக்குறதாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் எனக்காகவும் சேர்த்து துஆ செய்யுங்க. ரமலான் முடிஞ்சிருச்சு. இதனால் நான் லாஸ்ட் வீடியோவிலே சொன்னேன், எப்படி அமல் பண்ணுமோ அந்த அளவுக்கு முடியலன்னா கூட இன்ஷா அல்லாஹ் ஓரளவுக்காவது அமல் பண்ணுங்கள். ரமலான் முடிஞ்சதோடு அப்படியே எல்லாத்தையும் மூடி வைக்காதீங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த அமலை வந்து முடிந்த அளவுக்கு கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் என்னையும் உங்களோட துஆல சேர்த்துக்கோங்க. அல்லாஹ் எல்லாருடைய ஹலாலான ஹஜ்துகளையும் நன்கறிவான், எல்லாருடைய ஹலாலான ஹஜ்துகளையும் இன்ஷா அல்லாஹ் அவன் நிறைவேற்றி வைப்பான். ஆமீன். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம எத்தி வைக்க வேண்டிய வேலையை செய்வோம்ல, நமக்கான கூலி தருவான். ஜஸாக்கல்லாஹு கைரா.